நல்ல ஆளத்தாங்க இருக்கீங்க நீங்க. ஆமா, இல்ல அழுது அழுது கடைசியில அவன் தூங்கியே தூங்கிட்டான். ஏன்னா இப்படி பண்றீங்களோ தெரிய மாட்டேங்குதுங்க. போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு என்னங்க? வண்டி ஓட்ட தானே தெரியும். ஓட்டாம தெரிஞ்சா சரி பரவாயில்ல, ஓட்ட தெரிஞ்சு இப்படி பண்ணக்கூடாது இல்லங்க நீங்க. சரி தாச்சாயினி, நான் என்ன வேணுக்கு நான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் காலுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால என்னால அது பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றேன். அந்த வண்டி என்னால எனக்கு தெரியுமா, என்னால அது கால் எட்ட முடியாது தாச்சாயினி, அதனாலதான் சொல்றேன். பிள்ளைய மிஞ்சதோ எல்லாமே. ஆமா, ஏதாச்சும் ஒப்புக்கு சப்பா காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க சின்ன சொல்லணும். எது சென்னை போய் கல்யாணம் பண்ணியா? இல்ல புரியல எனக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? 2 பிள்ளை பேத்து இப்ப யாரும் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, இப்ப வந்துதான் தோணுதோ என்ன கல்யாணம் பண்ணோன்னு? சரி சரி, நல்லாதான் பேசுறதாச்சைனி. ஆளை பாரு ஆளை. ஆமா, எப்பவுமே தோணதான் செய்யும், சொல்ல மாட்டேன். இப்ப சொல்றேன் அவ்வளவுதான். பின்ன சொல்ல மாட்டேன் பின்ன நீ நல்லாதான். ஏன் பிடிக்காமையா கல்யாணம் பண்ண நீ? ஆமா ஆமா, புடிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க உங்களை. ஏன்டாச்சே நீ ஆமா ஆமான்னு இப்படி இழுத்துக்கிட்டு பேசுறா? பின்ன என்னங்க, இப்ப கல்யாணமான ரகு கூட அவன் பொண்டாட்டின்னு பின்னாடியே சுத்துறான். எனக்கு சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்லல. பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது, அதுக்காண்டி இப்படியா சொல்லுங்க? நீங்க கூட என் பின்னாடி அப்படி சுத்தல. நீங்க வெறும் அம்மா தாசனா தானே இருந்தீங்க. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லாத நேரம் தான் எனக்கு. பெத்ததும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லை, என்னத்த சொல்லுறது? யார்கிட்ட புலம்பி என்ன ஆக போகுது? நீங்க என்னன்னா அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடி சுத்துவீங்க. பெத்தவனாச்சு சரி நல்லா இருப்பான், என் கூடயே இருப்பான்னு பார்த்தா அவன் என்னன்னா பொண்டாட்டின்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து என்னதானே அம்போன்னு நடு ரோட்ல விட்டா மாதிரி விட்டுட்டீங்க. சாந்தாச்சேனி, நீ சொல்றது கேட்டதே இல்லையா என்ன? அங்கங்க போய் பாரு, ஊர் உலகத்துல ஆம்பளைகள் தான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம். ஆனா நான் உன்ன அன்னைக்கு இப்படியாச்சும் நடத்திருக்கேன்னா சொல்லு? எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணா கூட வீட்டை விட்டு அமைதியா எந்தி பேவனே தவிர ஏன்டா சனி இப்படி பண்றேன்னு ஒரு நாளும் நான் சத்தம் போட்டு பேசுனதே இல்லையே. சத்தம் போட்டு பேசுனது இல்லதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டியும் உங்க அம்மா கேட்கும் போது நீங்க அப்படியே எனக்காண்டி சப்போர்ட் பண்ணியும் பேசுனது இல்லல்ல. உங்க அம்மா ஏதாச்சும் என்ன சொன்னா அப்படியே அமைதியா ஊமை கொட்டா மாதிரி தானே நிப்பீங்க. சும்மா தாயே, எப்பமோ நடந்த கதையை எடுத்துட்டு வந்து இப்ப பேசாதம்மா. முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைய பெத்து பியானனும் வந்தாச்சு, இதுக்கு மேல என்ன? ஆமா ஆமா, என்ன சத்தம் ரொம்ப தூரம் கேட்ட மாதிரி இருக்கு. கேட்கலாம் மட்டும் விடவா போறீங்க? இதோ வந்துட்டாங்கல்ல. வாமா உட்காரு. கையில என்னமா நோட்டு பென்னு பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரகு போன் பண்ணால, இந்த மாதிரி ரோசன் அழுவுறான், போகும்போது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி. அனு அதான் பக்கத்துல இருக்க கடையில இப்போதைக்கு வாங்கி தரேன் பாட்டி, நீங்க இறங்கி எல்லாம் போய் வாங்க வேண்டாம், ரோட் கிராஸ் பண்ணி கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பக்கத்து கடையில வாங்கி கொடுத்தா. அதான் 2 நோட்டும் ஒரு பெண்ணும் மட்டும் வாங்கிட்டு வரேன். குழந்தை அழுதுகிட்டே கிடந்துச்சாமே, நோட்டு வேணும் பெண்ணு வேணும்னு சொல்லிட்டு. அதான் அவன் போன் பண்ணி சொன்னான். யாம்ல நீ போய் வாங்கினா என்ன? சட்டம் என்னன்னு கேட்டீங்களா? இதுதான் சட்டம். ஆமா, அப்ப வச்சு நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இல்லம்மா, காலையில நேத்து கல்லு விழுந்துட்டு. ஐயோ கடவுளே, இந்த கல்லையா கல்லு விழுந்துச்சு? சின்னியாச்சு, அம்மா கிட்ட காட்டியோ? ஐயோ அம்மா, என்னம்மா நீ போயிட்டு என் காலை பிடிச்சுக்கிட்டு என்னம்மா? ஐயா ஐயா, இந்த கல்லையா அடிபட்டுச்சு. தங்கமே, எந்த கல்லையா அடிபட்டுச்சு? செம்மா, ஊர்ல இல்லாத நடிப்பு. செம்மா, அது நேத்துதான் விழுந்துச்சு, அதோட வலி இருக்கு, காயம் படுற மாதிரி எல்லாம் இல்ல, உள்காயம் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொஞ்சம் சரியாகும். சரி, அதனாலதான் இன்னைக்கு வீட்லயே இருந்தேன். நீ என்னம்மா முதல்ல? ஐயோ வாயோ, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். நான் ரகுக்கு போன் பண்றேன். அத்தை, அவனே இப்பதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கான். அவனுக்கு ஓயாம போன் பண்ணாதீங்க. அதான் அவர் எதுவும் இல்லன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? வாய மூடி. ஆமா, ஆள பாரு ஆளை. என் மோவனை விட உன் மோவன் ஒன்னும் வசதி இல்ல. எல்லாத்தையும் விட என் மோவன் தான் எனக்கு பெருசு. அவன் கால அடிபட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கா, அவனை போட்டுதான் குமைச்சிக்கிட்டு கிடக்க போல. நான் கூட வீட்டுல இருந்து வரும்போது என்னடா சத்தமா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்தாதானே தெரியுது என் மோவனை போட்டு நிம்மதி இல்லாம ஆக்குறாமா இவன். இவெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆள போறேன் ஆளை, பேசிடாதே வாயை திறந்து. ஐயோ, எந்த கல்லையோ அடிபட்டுச்சு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ கடவுளே, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ இப்ப தானே அனு வீட்டுக்கு போயிட்டு வந்த, என்ன சொன்னாங்க அங்க? அது சொல்லு முதல்ல. இப்படி உட்கார்ந்துகிட்டு என்னமா? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப முதல்ல கால் அடிபட்டு இருக்கலாம், அது சொல்லு. அத சொல்றேன்மா, எதுவும் இல்லம்மா. எந்திமா. செப்பா, அண்ணன் தங்கச்சி பாசமலர் தோத்துறோம் இவங்க 2 பேர்கிட்ட. சின்ன நடிப்பு நடிக்காங்க. ஐயா, நான் ரேஸ்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அடிபட்டு சாப்பா காலையில மருந்து எடுத்துட்டு வந்து சொல்லவா? அதெல்லாம் சொல்லிட்டேமா, அவ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. அவன் அழுது தூங்கியே தூங்கிட்டான். இந்த புக் எல்லாம் அவன் எழுந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இப்ப எடுத்துட்டு போய் வெயி, சரியா? போய் முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வைட்டு வா. காலையில போனதா சொன்னாங்க, வருக்கு மணி 7 மணி ஆயிட்டு. போமா. சரியா. சிங்க புத்தகம் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு அந்த மேடம் வாங்கி கொடுத்தாங்களாம். அதையும் அவங்க ஒய்யாரமா தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் எங்களுக்கு போய் வாங்க தெரியாதா என்ன? தாட்சாயினி என்னங்க அவ்வளோத இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தியே, என் அம்மா பின்னாடி நான் அம்மான்னு பின்னாடியே சுத்துறேன்னு சொல்லி. எனக்கு அடிப்பட்ட விஷயம் யாருக்கு முதல்ல தெரியும் சொல்லு? கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இது என்ன கேள்வி? என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கூட யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அது இல்ல தச்சாயினி, வீட்டுக்கு வந்து யார்கிட்ட முதல்ல சொன்னேன்? என்கிட்ட தான் சொன்னீங்க. இப்ப என்ன அதுக்கு? அடிபட்டு இருக்கு, இப்ப என்ன அதுக்குன்னு கேக்குற? எங்க அம்மா கிட்ட சின்னதான் அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா யோசிக்காம அந்த வயசான காலத்திலயும் என் காலை புடிச்சு தூக்கி அவங்க தொட மேல வச்சு பாக்காங்க. இதுதான் பெத்த தாய் பாசங்கிறது, புரிஞ்சுக்கோ. உனக்கெல்லாம் அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. நானும் என் பிள்ளைய நல்லாதான் வளர்த்திருக்கேன், நல்லாதான் பாக்க செய்யறேன். ஆமா,
ஊர்ல இல்லாத அம்மாவாமே அம்மா. உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. இப்ப என்னத்துக்கு சிரிச்சிட்டு போறீங்க? பதில் சொல்லுங்க. என்ன அதான் சொன்னேனே உனக்கு சொன்னா புரியாதுன்னு. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, சொல்லிட்டு போங்க. இந்த மனுஷன் வேற சும்மா இருந்தவள உசு பேத்தி விடுற மாதிரி எதையாச்சும் சொல்லிட்டு போக வேண்டியது. நான் பார்க்கல, அமைதியா தான் இருந்தேன். எதையாச்சும் சொல்லி டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஃபோன் பண்ணிருக்காரு, நம்மளும் கவனிக்கவே இல்லை. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சிவாலோ சொன்னா நான் உடனே பேசிடணுமா? இப்படி எல்லாம் என்ன அலைய வச்ச மவளே, இருடி. சின்ன பண்றன்னு மட்டும் பாரு உன்னை. அவனுக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த மேடத்துக்கு போன் பண்ணா இந்த மேடம் போன் எடுக்க மாட்டாங்க. இந்த மேடம் ஹலோன்னு பொறுமையா போன் எடுத்து பேசினா நானும் அனு சொல்லு அனு அப்படின்னு பேசணுமா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாருடி. ஹலோ ரகு, கேக்குதா? என்ன பண்றீங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். துணி எடுத்துட்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்தேன்னா அதான் கவனிக்கல ரகு ஃபோன் வந்தது. நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க ஃபோன் பண்ணவே இல்லையா? உங்களுக்கு வேலை இருக்கணும், நானும் அமைதியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமாடி, சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயா. ஆளப்பாரு. ஏண்டி, வீட்டுல இருக்க உனக்கே அவ்வளவு வேலை இருக்கும் போது வெளியே வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? போனை பண்ணி சும்மா இருக்கீங்களா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னுட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ இல்ல டென்ஷன் பண்றியான்னு கேக்குறேன். இப்ப என்னாச்சுன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் எதுவுமே கேட்கலையே, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க, அதான் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் கோவப்பட்டா நான் என்ன பண்றதா? இதுக்கு முன்னாடி கோவப்பட்டீங்க, சரி ஓகே, நான் பேசாம ஓவரா பண்ணேன். இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா பேசிட்டு போனீங்களே, மறுபடியும் கோவப்படுறீங்க. இப்ப என்னாச்சுன்னு நீங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் காரணம் இல்லாம கோவப்படுவாங்களா? இப்படி கோவப்பட்டா எப்படியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி அடி. அது எப்படி 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 காரணம் இல்லாம யாராச்சும் கோவப்படுவாங்களா? அதான் நீ இருக்கே, அப்புறம் என்ன காரணம் இல்லாம கோவப்பட்டிருக்கு? சொன்ன ஷீரு. என்னது காரணத்தோட தான் பேசணுமா? என்ன காரணத்தோட பேசணும் உன்கிட்ட? இல்ல என்ன காரணத்தோட பேசணும்னு கேக்குறேன். ஐயோ, நான் காரணத்தோட தான் பேசணும்னு சொல்லல, காரணமே இல்லாம ஏன் கோவப்படுறீங்கன்னு தான் கேக்குறேன். என்னாச்சுன்னு தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னாச்சு ரகு? ஏதாச்சும் பிரச்சனையா? வேலை இடத்துல ரொம்ப வேலையா? அதான் மேல கோவப்படுறீங்களா? நான் வேணா போனை வச்சுட்டு போகவா? என்னது போனை வச்சுட்டு போகணுமா? என்னை பத்தி இழிச்ச வய மாதிரி தெரியுதாடி உனக்கு? நீ போன் பண்ணா பேசிருக்கோம், போனை வச்சுட்டு போறேன்னா போனை வைக்கிறோம். இல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேலை இல்லாம வெட்டி போய் என்ன சுத்திக்கிட்டு இருக்கனா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. உன்னதான் கேக்குறேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு வந்துட்டான். சும்மா ரகு ரகுனிக்கிட்டு ஒரு அளவுக்கு தாண்டி பொறுமையா இருப்பேன். அதான் சாரிடி சாரிடி, சும்மா விளையாட்டுக்கு பண்ண. நீ போன் பண்ணாம சாரிடி சாரி. நான் போன் பண்ணா நீ இப்படிதானே கோவப்பட்டு பேசின, எதுக்கு கோவப்படுறாமே தெரியல. அதே மாதிரி நானும் பண்ண, நீ என்ன பண்றன்னு பாக்கலான்னு ஜஸ்ட் கிண்டலுக்கு தான் பண்ண, சீரியஸ் எல்லாம் பண்ணல. சாரிடி ப்ளீஸ் சாரிடி. சின்னடி ரோஷன் வாய்ஸ்ல இருக்கிற குழந்தையாடி, வெம்பி அழுதுகிட்டு இருக்க. அவன் தான் பென்சில் ஸ்லேட் வேணும்னு சொல்லிட்டு அங்க அழுதுகிட்டு இருக்கான்னு பார்த்தா நீ இங்க அழுதுகிட்டு இருக்க. பைத்தியம் லூசு. சென்னைக்காச்சும் உங்ககிட்ட கோபப்பட்டு இருக்கேன் பைத்தியமே, கோபப்பட்டு இருக்கேன் சொல்லுடி. கோவப்படுறாங்களாம், ஆளை பாரு. நீ வேணா என்கிட்ட சாரணமே இல்லாம கோவப்பட்டு மூஞ்ச தூக்கி அந்த சொல்லுவாங்களே ஏதோ ஷெல்ஃப் மேல வச்சிருக்கேன்னு சொல்லி, அந்த மாதிரி மூஞ்ச தூக்கி அவ்வளவு தூரத்துல வச்சுக்கலாம். நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, சும்மா கிண்டல் பண்ணி பார்த்தேன், என்ன பண்றேன்னு பாக்கலான்ட்டு. அதுக்குள்ள ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. சீ அழுகாதடி, சொல்றது கேளுடி. உங்க அம்மா யாராச்சும் வந்துட போறாங்கடி. சரி என்னடி நினைப்பாங்க? நீங்க ரொம்ப மோசம் ரகு, இப்படி என்ன அழ வச்சிட்டீங்கன்னா நீங்க. நான் உங்ககிட்ட பேச மாதிரில, நான் போன் வைக்கிறேன், பாய். சரியா? போன் வைங்க. நீங்க விளையாட்டுக்கெல்லாம் பண்ணல, நீங்க உண்மையாவே தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் கோவமா பேசுனீங்களே, நான் தான் பார்த்தனே. நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நீங்க வேணுக்குலாம் பண்ணல, நான் வேணும்னு தான் பண்ணீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? நான் போனை வைக்கிறேன். பைத்தியக்காரி வந்தன்னு வச்சுக்கோ, மண்டையெல்லாம் அடிச்சு உடைச்சிட வண்டி. சொல்றது கேளுடி,
சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன், சத்தியமா சொல்றேன்டி. நான் பாக்குற டாக்டர் வேலை மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேல வேற என்ன சொல்லி உன் கால்ல விழுந்து சரண்டர் ஆகுதுன்னு எனக்கு தெரியலடி. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காண்டி தாண்டி பண்ணேன். சரி கோப்படுற மாதிரி நடிச்சா நீ என்ன பண்றன்னு பாக்கலாம் தான் பண்ணேன். ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சாரி 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 சாரி, போனை வச்சிடாதடி, சொல்லு குட்டில, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சிவ என் பின்னாடி சுத்துவான்னு பார்த்தா மறுபடியும் வழக்கம் போல நான் தான் இவ பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கு. சாரிடி ப்ளீஸ். சரி சரி அனு, சாரிடி, சரிடி. நான் ஏன் சிரிக்கணும்? நான்லாம் சிரிக்க மாட்டேன். உங்க மேல நான் ரொம்ப காலத்துல இருக்கேன். சரி, கோவத்துல இருக்கேன்னு சொல்லி இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா? ஆ, உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லுடி, இதுதான் உன் கோவமா? ம், ரகு ரகு, உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க வாங்க ரகு கூப்பிடுவல்ல, அப்ப தெரியும் இந்த கோவம்லாம் எப்படின்னு. சாரு, நான் உங்களை கூப்பிடுறேன். நானும் ஒன்னும் உங்களை கூப்பிட மாட்டேன். நீங்க தான் அனு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வெக்கமே இல்லாம என் வீட்டு சேவரேறி குதிச்சு திருட்டுத்தனமா நான் டோர் லாக் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த டோரை எப்படி ஓபன் பண்றீங்கன்னா எனக்கும் தெரிய மாட்டேங்குது. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்துடுவீங்க எனக்கே தெரியாம. சரியான ஃப்ராடு ரகு. டாக்டர் ரகுன்ற பேரை மாத்தி திருட்டு பையன் ரகுன்னு வேணா வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். திருட்டு வேலை நிறைய பார்க்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அதுவும் சொந்த பொண்டாட்டிக்கிட்டே. இப்ப கூட நல்ல திருட்டுத்தனம் பண்ணி என்ன அழ வச்சிட்டீங்களா? நீங்க தான் என் பின்னாடி சுத்தணும், நான் இல்ல. நீங்க தான் அனு அனுன்னு சொல்லி என் பின்னாடி வரீங்களே தவிர நான் ஒண்ணும் வரல. நான் அப்படி இல்லப்பா. ஓ அப்படி, சரிங்க மேடம். ம், எப்போ திருவிழான்னு சொன்ன? நாளைக்கு தானே? ம், சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க என் பின்னாடி சுத்தவே இல்ல. ம், நாளைக்கு எனக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான வேலை இருக்கு. சோ என்னால உங்க ஊர் திருவிழாக்கு, ம், அனு மாவல இப்ப என் வழிக்கு வருவல்ல? ஏங்க என்ன இப்படி சொல்றீங்க? ரகு நீங்க வாங்க ரகு, ப்ளீஸ் ரகு. நம்ம கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி திருவிழாக்கு வரீங்க. வாங்க ரகு, ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு, கெஞ்ச வைக்காதீங்க ரகு. சின்னது ஃபர்ஸ்ட் வாட்டி வரனா? ஷாண்டி இப்படி பச்சையா போய் சொல்ற? இங்க பாரு, நீ மாத்தி மாத்தி பேசி ஏமாத்துவன்னு தெரியும், அதுக்காண்டி இவ்ளோ ஏமாத்தாத. ஏண்டி, உன்னை பார்க்க நான் வந்ததே இல்ல உங்க ஊருக்கு. ஆ, அதுவும் திருவிழாக்கெல்லாம் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். ஹம், எத்தனையோ வாட்டி திருவிழாக்கு மட்டுமா வந்திருக்கேன்? ஒரு ரூம் கூட தான் வந்திருக்கேன். ம், ஷோ, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? சும்மா சும்மா என்ன வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்களா? சில இவ்வளவு வம்பு இருக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்களா? இப்ப நாளைக்கு நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முத்து மாதிரி பிரியா எல்லாம் வருவாங்க. நீங்க வரலன்னா நல்லா இருக்காது. ப்ளீஸ் வாங்க ரகு, ப்ளீஸ் ரகு, செல்லல நீங்க ப்ளீஸ். ஆ, செல்லம்மா, சிதியப்போடா. ம், கேட்க இது கூட நல்லாதான் இருக்கு. சரி, இதே மாதிரி கெஞ்சு. வேணா ரகு மனசு மாறுதான்னு பாப்போம். மேடம், இந்த நடுவுல ஃப்ராடு, திருட்டு பையன், இதெல்லாம் வரக்கூடாது சரியா? செல்லம், வெல்லம், பட்டு, என்னுடைய அன்பு கிறுக்கா, இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கெஞ்சுற ப்ராசஸ்ல. ஆனா திட்டுற வேர்டு ஒண்ணு வந்தாலும் போனை கட் பண்ணிடுவான், பாத்துக்கோ. என்ன ரகு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? விளையாடாதீங்க ப்ளீஸ். செல்லும்ல வாங்க இந்த ஒரு திருவிழாக்கு. ப்ளீஸ் ரகு, உங்க பொண்டாட்டி கூப்பிட வர மாட்டீங்களா? ரகு ரகு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே தான், பட் ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரியலையே. சின்ன ஹெவியா நான் எதிர்பார்க்கிறேன், உனக்கு அது வரலன்னு நினைக்கிறேன். நான் வேணா இன்னொரு ஆப்ஷன் தரவா? அந்த ஆப்ஷன் உன்னால ஈஸியா பண்ண முடியும். நீ வேணா அதை ட்ரை பண்றியா? ம், இந்த டீலிங் எப்படி இருக்கு? இன்னொரு ஆப்ஷனா? அது என்ன ஆப்ஷன் என்னால ஈஸியா பண்ண முடியுது? சொல்லுங்க பாப்போம். அது வந்து இதுல ரிஸ்க் உனக்கு இல்ல, எனக்கு தான் ரிஸ்க். இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றேன். ஓகே சொல்லிடணும்டி, பாத்துக்கோ சரியா? ஆ, ஆ, முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது ஓகேவா இல்லையான்னு நான் சொல்றேன். ஃபோரா பில்டப் கொடுக்காம சொல்லுங்க ரகு ப்ளீஸ். எப்பயும் நடக்கிறது தாண்டி, தெரியாத மாதிரி கேக்குற. அது வந்து நீ எனக்கு கொஞ்சறதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டுக்கு வந்து கொஞ்சறேனே, சரியாயிரும். அப்படியே என் மாமியார் வீட்டுல ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும், என் பொண்டாட்டியை பார்த்த மாதிரி இருக்கும்.
எனக்கு தேவையானது கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? நீங்க வரவே தேவையில்லைன்னு சொல்றேன் நானே. போன வைங்க. ஆன பாருங்களேன், வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமா போச்சு ராகு. அப்படியே உங்களை சின்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? சும்மா சொல்றீங்கன்னு பார்த்தா விளையாட்டுக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு சீரியஸா சொல்லுவீங்கன்னு நினைக்கல சார். நீங்க போன வைங்க. நீங்க வரவே தேவையில்ல. என்னுடைய மாமா பையன் நாளைக்கு ஊர்ல இருந்து வரான். அவனை வச்சுக்கிட்டு நான் ஜோடியா திருவிழாவை பாத்துக்கிறேன். நீங்க போன வச்சிருங்க. எனக்கு தெரியாம மாமா பையனா? ஷாரு போனை வர வச்சு தொலைச்சிட்டா. சிவனை வெறுப்பேத்தி பாப்போன்னு நான் பார்த்தா என்ன வெறுப்பேத்துறோம் மவள. உன்ன இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வர வேண்டி. நீங்க எப்படி வராம இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா நாளைக்கு இப்ப வந்துதானே ஆகணும். செனக்காண்டி இல்லைனாலும் என் மாமா பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வருவீங்கல்ல. உங்களுக்கு இருக்கு. ஆமா, சென்னையை வெறுப்பேத்துறோம் நினைக்கிறீங்களா? பாக்கலாம் பாக்கலாம். எப்படி வராம இருக்கீங்கன்னு. ரகு 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 சிவல இப்படி தள்ளுவாங்க கார்த்தி. வேண்டாம் ஜெனிஃபர், சொல்றதை கேளு. வீணா பிரச்சனை வேண்டாம். நம்ம ராக்கியை தான் பார்க்க வந்திருக்கோம். ராக்கியை மட்டும் பார்த்துட்டு போவோம். யாருக்கிட்டையும் வீணா போய் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். சொல்றதை கேளு ஜெனிஃபர். வேண்டாம்னு சொன்னேன். நான் சொல்றது கேப்பியா மாட்டியா? நீங்க சொல்றது கேப்பேன் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இவ்ளோ பண்ணிட்டு சும்மா போடியா உட்காந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. சிலத்துக்கும் காரணம் இவன் தான். இவள ஒரு 4 கேள்வி கேட்டதான் மனசாரும். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவர் இருக்காருன்னா அதுக்கு காரணமே இவ தான். இவன் மூஞ்சில முழிக்காம இருந்திருந்தா கூட ராக்கி எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது. ஆளை பாரு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத. சிவலாலதான் எல்லாமே. அவங்க இவளை பார்த்த நேரம் அவங்களுக்கு பிடிச்ச சனி சின்னத்தை பண்றது. சிவ மூஞ்சியும் ஆளையும் சிவன் மேல அவ்வளவு கோவம் தான் வருது எனக்கு. ஒரு விஷயத்த நீ சொன்னா கேப்பியா மாட்டியா ஜெனிஃபர்? விளையாடாத. அவகிட்ட போய் பிரச்சனை பண்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. புரிஞ்சுக்கோ. ஷாக்கிய போய் பாப்போம். ஷாக்கி எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்கான்னு தயவு செஞ்சு சிஸ்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கேளு. இல்லைன்னா நம்மளே போய் பாப்போம். வா ஸ்ரீனா சிஸ்டர். மேம் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தானே மேம்? நீங்க என்ன மேம் 7 o'clock வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு மேம்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ நான் ஷிஃப்ட்டுக்கு வரல வீணா. இங்க ராக்கிட்ட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல. ஆமா மேம். என்னாச்சு மேம்? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? அவர் இப்ப எப்படி இருக்காரு? ஓகே தானே? எல்லாமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல எதுவும் இல்ல? ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணாங்க. இல்ல மேம் 2 to 3 hours ஆகும்னு சொல்லிருக்காங்க மேம். லாஸ்டா ட்ரீட்மெண்ட் முடிச்சு 6 o'clock ஆச்சு. இப்போ 7 o'clock தான் மேம் ஆகுது. 8 to 10 அப்படி ஆயிரம் நினைக்கிறேன் அவர் கண் முடிச்சு பாக்குறதுக்கு. ஸோ எனக்கு சரியா டீட்டெயில்ஸ் தெரியல மேம். அவரை ஃபாலோ பண்றது மது தான் மேம். மதுவும் சதீஷ் சாரும் தான் மேம் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்தரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க மேம். சரி ஓகே ரீனா, நான் போய் பாக்குறேன். அவர் எங்க இருக்காரு மேம்? ஐசியூ வார்டு 103 மேம். ஓகே. சாரு அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்னாச்சி நீங்க போங்க வர. வேண்டான்னு சொன்னேன். நீங்க போங்கன்னு சொன்னேன். சின்னமா பண்ணு. சொல்றத மட்டும் கேட்காத. சாரு உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேம் இந்த காஃபி கொடுத்தாங்க. காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த காஃபியாச்சும் குடி. அவருக்கு அடிபட்டுச்சுதான், இல்லன்னு சொல்லல. நீ தான் சொன்னல அவர் உன் மனசுல இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? சாரு உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிடிக்கல நான் சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கணும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் உயிரை எடுத்துட்டா இவளுக்கு நிம்மதியா இருக்கும் மேம். ஆமா ரீனா சிஸ்டர், இவங்களுக்கு அவர் உயிரோட இருக்கிறது தான் பிரச்சனை. அவரை சாகடிச்சிட்டாங்கன்னா இவங்க நிம்மதியா இருப்பாங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. தயவு செஞ்சு பேசாத. உன் மேல இருக்கிற கோவத்துக்கு அப்படி பலார் 2 கண்ணத்துலயும் கொடுக்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கேன். நானும் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுருக்கோம், இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க மேல இருக்க தப்ப நாங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்திப்போம். ஆனா நீ எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தானே சொல்லாத வெளியே, சரியா? உன் மேலேயும் தப்பு இல்ல, அவர் மேலேயும் தப்பு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன்னா எப்படி அவன் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போனேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? நான் கேட்கறேன், எந்த மூஞ்சி வச்சு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? வேணான்னு போயிட்டுல. அவர் செத்துட்டாரா இல்ல உயிரோட இருக்காருன்னு கடைசியா பாக்கலான்ட்டு வந்தியா? தயவு செஞ்சு போயிரு இங்க இருந்து. அவர் உயிரை எடுக்கலாம்னு நினைச்சிட்டியா நீ? மேம் சின்னாச்சு மேம். ஸ்ரீனா இது எங்களுடைய பர்சனல், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? மேம் உண்மையாவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் மேம் இருக்காங்க. காலையில இருந்து இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. அவர் எப்ப அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதோ இதே இடத்துலதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கண் முடிக்கணும்னு சொல்லி. நீங்க எல்லாருமே துடிச்சதை விட அவங்க ரொம்ப துடிச்சிட்டாங்க மேம். சாருக்கு அவர் மேல இருந்தது உண்மையான காதல் மேம். காதல் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அமைதியா போவீனா? சாரி மேம். இங்க பாரு, நான் ஒன்னும் அவரை நீ லவ் பண்ணாதான சஜஷன் எல்லாம் கொடுக்க வரல, சரியா? அவர் அட்லீஸ்ட் உயிரோட வச்சு விட்டுரு. இப்படி அவர் கண் முன்னாடி இருந்து தினம் ஒரு சாகடிக்கிறதுக்கு பதிலா அவர் கண் முன்னாடி இருந்து எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிரு ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சரி இப்படி போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம் லவ்வும் பண்ணுவாங்களாம், லவ் பண்ணலன்னு சொல்லுவாங்களாம். இல்ல என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பின்னாடி அப்படியே லோலோன்னு நாய் மாதிரி சுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒன்னும் அந்த அளவுக்கு அழகிலாம் இல்ல, சரியா? ஓவரா சுத்து பண்ணாது. உன் பணக்கார திமிரை இங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காத. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் பணக்கார திமிரெல்லாம் இல்ல. அப்படி நினைச்சிருந்தா நான் ராக்கிய பாத்துருக்கவும் மாட்டேன், லவ் பண்ணிருக்கவும் மாட்டேன். அவ என்னை விட்டுட்டு போயிட்டான்ற கோவத்துலதான் நான் அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணேன். மத்தபடி ராக்கி மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. மறுபடியும் லவ்னு போயிட்டு
அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னா என்னால உயிரோட இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வாட்டி அடிபட்டு வெளியே வரும்போது அதுல இருந்த பெயின் எவ்வளவு இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு சுச்சுவேஷனாலதான் அவன் 2வது வாட்டி அப்ரோச் பண்ணும்போது நான் வேண்டாம்னு சொல்லி வேலைக்கு போனேன். பட் ஆனா என்னால முழு மனசா அதுல இருந்து வேலைக்கு போக முடியல. அவனை பார்க்கணும்னு சொல்லி உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல ராக்கிக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சோடனே என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா நீங்க எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம். சி வாய முடி. ஆளை பாரு ஆளை. இங்க பாரு, ஒரு லவ் பண்றியா லவ் பண்றேன்னு சொல்லி, லவ் பண்ணலையா லவ் பண்ணலன்னு சொல்லி அதை விட்டுட்டு 2ஆம் கட்டமா இருந்துகிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காது. புரிஞ்சுச்சா உனக்கு? இதுக்கு மேல அவரை லவ் பண்ற நான் மட்டும் அவரை பார்க்கவா? இல்லைன்னா இங்க இருந்து அப்படியே வெளியே போயிரு. எவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சும்மா என்ன அவர் என்ன பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு அது ஒரு உயிர் தான். நான் மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? உங்களுக்கு எல்லாம் உயிர்லாம் வெறும் பணத்தை வச்சு வாங்குற பொருள் தானே. அப்புறம் சி உங்களை பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லடி. என்னால இருக்க முடியாது ராக்கி.